நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தில் மனிதர்கள் ஏற்படுத்துகிறதான தடைகள் அல்லது இடறல்கள். தேவனுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் பல இடத்துல மனிதர்கள் ஒரு தடையை போட முடியுமானா தடைகளை போட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறது நம்ம சொல்லணும்னா, மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. இன்னை வரைக்கும் அநேக முரண்கள் பேசப்படுகிறது. ஒருவேளை அந்த கனியை ஆதாம் புசிக்கலன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாரா, அல்லது மனுஷனுக்கு மரணமே வந்திருக்காதா அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியாது, எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவர் பாவம் இல்லாமல் தான் உருவாக்கினார். அப்போது அங்கே இருந்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக இடர்கள் தடைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய முறை நம்ம படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சபை என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. சபை என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இதில் எப்படியெல்லாம் மனிதர்கள் அல்லது ஒரு வேதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு தடையை செஞ்சுட்டு வராங்க அல்லது ஒரு இடரலை போட்டுகிட்டே வராங்கன்றதை மட்டும்தான் இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். சபை குறித்து சொல்லும்பொழுது சொல்கிறாங்க, மத்தேயுவில் சொல்லும்பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன பேசுகிறாருன்னா, பரலோக ராஜ்யம் சுயமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து வரும்போது அவரும் என்ன பிரசங்கம் பண்ணார்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சுயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பண்ற சீஷர்களை அனுப்புகிறாரு. அவர்கள்கிட்ட சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சுயமாக இருக்குது. அப்போது அவருடைய பிரசங்கம் அல்லது இந்த தேவனுடைய திட்டன்றது மிகப்பெரிய ஒரு காரியம், சபைன்றது. இப்போ இதில் மனிதர்களாகிய மக்கள் ஒரு சின்ன தடைகளை இடையில் ஏற்படுத்த முடியும். அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். முதல்ல சொல்லும்பொழுது, எப்பெல்லாம் இந்த சபையில் மனிதனுடைய யோசனை அல்லது கள்ள உபதேசங்கள் வரும்பொழுது அது ஒரு தடையாய் பார்க்கப்படுகிறது. கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போஸ்தலன் பவுல் சபை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் நல்லா ஓடிட்டு இருந்தீங்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களை தடை பண்ணவன் யார்? ஏன்னா கலாத்திய சபையில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படியாக ஒரு உபதேசத்தை கொண்டு வந்துட்டாங்க. 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சொல்லுவார், நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக வேறொரு உபதேசத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டியதல்ல, வேறொரு உபதேசத்துக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இருக்கிற உபதேசம் இல்லாமல் வேறொரு உபதேசத்திற்கு போகும்பொழுது அது என்ன சொல்லலாம், சத்தியத்திற்கு ஏற்படுகிறான ஒரு தடை. அப்போ எப்பெல்லாம் மாற்று உபதேசங்களோ கள்ள உபதேசங்களோ வருதோ அப்போது இந்த ராஜ்யத்திற்கு மனிதன் ஒரு தடையை ஏற்படுத்துகிறார். இங்கே தீமோத்தேயுவில் படிக்கும்பொழுது இப்படியும் கூட சொல்லியிருக்காங்க, என்னென்ன உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் போகும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 நம்ம வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை அரிப்பிலையை போல படரும், இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். என்ன சொல்லிட்டாங்கன்னா, உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு, அதனால் என்ன பிரச்சனை, இப்போ நான் வேறு உபதேசத்தை மாற்றி சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுது, அவர்கள் சிலருடைய விசுவாசத்தையே கவிழ்த்து போடுகிறார்கள். அப்போது கள்ள உபதேசம் சொல்லும்பொழுது அது ஒருவேளை நம்முடைய ஒரு சிந்தையிலேருந்து ஏற்படுகிற ஒன்றா இருக்கலாம், அல்லது இங்கே சொல்லும்பொழுது அவங்க நியாயப்பிரமாணத்திலேருந்து எடுத்தாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. விருத்த சேதனம் பண்ணிக்கணும் இப்படின்ற காரியத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மோசேயின் பிரமாணத்தை மட்டும் ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்பெல்லாம் கள்ள உபதேசம் வருதோ அப்போல்லாம் மாற்று உபதேசம் வருதோ அப்போல்லாம் இந்த ராஜ்யத்தில் தேவனுடைய சபையில் மனுஷன் ஒரு இடரலை, ஒரு தடுக்கலை அல்லது ஒரு பேரியரை போட்டுக்கிட்டே வரா. ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய சுபாவங்கள்
நம்முடைய மனுஷனுடைய சுபாவம் உள்ளே வந்தது பிற்பாடு கூட மாற்றப்படாமல் இருக்கும் பொழுது அதையும் கூட வசனம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு தடையாக இருக்குன்னு சொல்லுது. 3 யோவானில் நான் படிக்கும் பொழுது 3 யோவான் 9 நாம் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு அதிகாரம் தான். 3 யோவான் 9 ஆனபடினால் நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியதிரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே சொல்லும்போது இங்கே ஒரு சுபாவ குணம் என்னன்னா முதன்மையாக இருக்க விரும்புகிற ஒரு சுபாவம். நிறையா நம்ம மனுஷனுடைய சுபாவம் சொல்லும்போது நிறைய இருக்குது. இங்கே குறிப்பாக சொல்லும்பொழுது வசனத்தில் முதன்மையாக இருக்கிற விரும்புகிற தியதிரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அந்த சுபாவம் தப்பா அப்படின்னா ஆமாம், அந்த சுபாவம் வரும்பொழுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருகிறது போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இப்போ சுபாவங்கள் மாற்றிக்கொள்ளாத பொழுது அங்கேயும் வசனம் சொல்லுது, அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையும் ஏற்றுக்கொள்றதில்ல, சபையை விட்டு புறம்பாக தள்ளுகிறான்னு சொல்லுது. ரோமரில் படிக்கும்போது யூதலை குத்து வாசிக்கும்போது ரோமர் 1 அதிகாரம் 18 வசனத்தில் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவனுடைய மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும், சத்தியத்தை என்ன சொல்கிறாங்க, அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது. அப்போ அடக்கி வைக்க முடியுமானா முடியும். எப்படின்னா சுபாவங்கள் மாற்றிக்கொள்ளாத பொழுது. அப்போது 2 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று, எப்பெல்லாம் கள்ள உபதேசங்கள் வருதோ அது இந்த ராஜ்யத்தில் தேவனுடைய சபையில் ஒரு தடையாக இருக்கிறது. எப்பெல்லாம் மனிதனுடைய சுபாவங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது சொல்லும் பொழுது அது ஒரு தடையாக இருக்கிறது. 3வது என்ன அப்படின்னா விசேஷமாக இந்த நாளில் இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். 3வது எப்பெல்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அப்போல்லாம் மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த சபையில் ஒரு தடையாக நின்று கொண்டு இருக்கிறான். மேலே இருக்கிற 2 விஷயங்கள் என்னென்னா கள்ள உபதேசங்களும் சுபாவங்களும் மாற்றாமல் இருக்கும் பொழுது தான் தடையை ஏற்படுத்துகிறான். கள்ள உபதேசம் கொண்டு வரும்பொழுது அது தடையாக இருக்குது, சுபாவம் மாற்றிக்கொள்ளாமல் தடையாக இருக்குது. ஆனால் அந்த 3வது விஷயத்தை செய்யலைன்னா தடையாக இருக்கிறது. மேலே இருக்கிறது செஞ்சால் தான் தடை. இந்த 3வது விஷயம் என்னென்னா செய்யாமல் இருந்தால் தடை அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதான ஒரு காரியம். இதை சார்ந்து இந்த நாளில் நாம் படிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் ஒரு 15 நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். வசனம் சொல்லுது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உண்மையாகவே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் கிறிஸ்துவின் சபையாருக்கு மட்டும்தான் சரியாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா இது நமக்கு சொல்லலை. இந்த வசனம் நமக்கு சொல்லலைன்னு தெளிவாக சொல்ல முடியும். இந்த உலகமெங்கும் போங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனால் கிறிஸ்டியன் சபையில் சொல்லும்பொழுது இது நமக்கு கிடையாது, அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு தெளிவாக வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போது சுவிசேஷம் நான் அறிவிக்காமல் இருந்தால் அது தடையா அப்படின்னா தடை. அது எப்படி தடையா ஆகுது அப்படின்றதான் இந்த நாளில் நான் பார்க்கும்போது எப்பவுமே தேவனுடைய காரியங்களை சொல்லும்பொழுது ஒரு தேவன் சொல்கிற ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார். தேவனுடைய வேலையை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஏசாயா புஸ்தகம் 6 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரம் ஒரு 8 நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லும்பொழுது யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரிய நிமித்தமாக போவார்கள் அப்படின்னு. அப்போது தேவனுடைய வேலைக்கு
எப்போவுமே பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடு படிக்கும்போதும் சரி முதல்ல யார் அப்படின்ற ஒரு கேள்வியை தேவன் கேட்குறாரு. மத்தேயுவில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறார்கள். அப்போ அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே எது அதிகமாக இருக்குது அப்படின்னா வேலை ஆட்களை விட அறுப்பு என்பது அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு 38, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்போ எப்போவுமே தேவனுடைய வேலையில் அவர் இங்கே சொல்லும்பொழுது அறுப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் ஆட்கள் குறைவாக இருக்கலாம் தான் சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கி நாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து பேசும்பொழுது இந்த சுவிசேஷம் என்பது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உண்டான தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சபை என்பது ஏதோ ஒரு பிரிவினருக்காக மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லா மனுஷனுக்கான உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. கேள்வி, அது எப்படி போவோம்? அதுதான் இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 தீமோத்தேயுல சொல்லும்பொழுது அதான் சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். கேள்வி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா எப்படி போவோம் அப்படின்றது தான். எப்படி போவோம்? இப்போ இந்த சுவிசேஷம் எப்படி போகணுன்னு தேவன் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். அதுதான் நம்ம ரோமரில் நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 நாம் படிக்கும் பொழுது ரோமர் 10:13, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை இப்போ கேட்குறாரு, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அப்படின்னு பேசிட்டே வராரு. எப்பவுமே ஒன்று சொல்லுவோம், போ பிரசங்கி, விசுவாசமாக இருந்தோம் ஞானஸ்தானம் பெறுவான், ரட்சிக்கப்படுவான்னு. இங்கே ரிவர்ஸில் பேசுகிறாரு. இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளணும். எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல அவன் கேள்விப்படணும். கேள்விப்படாவிட்டால் எப்படி அவன் தொழுது கொள்வான்? அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? நடுவில் விசுவாசம் சொல்கிறாரு, எப்படி விசுவாசிக்காவிட்டால் எப்படி அவன் தொழுது கொள்வான்? அப்போ ரிவர்ஸில் பேசுகிறாரு. அப்போ என்னென்னா, இந்த சுவிசேஷம் என்பது முதல்ல மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இப்படி தான் தேவன் இதை வைத்திருக்கிறார், இது அப்படி தான் வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நான் 1ஆம் நூற்றாண்டுன்னு நான் பார்க்கும்பொழுது அறிவிக்கப்பட்டு அதை கேட்டு அதுக்கப்புறம் தான் விசுவாசம் வந்தது. இந்த ராஜ்யம் விஸ்தாரமாக மாறிச்சு. அப்போது முதல் விஷயம், இந்த சுவிசேஷம் போனோம் அப்படின்னா யாரோ ஒருவர் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. கேள்வி, அது யாருன்றது தான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கிட்ட தேவன் பேசும்பொழுது கூட என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9 நாம் வாசிக்கும் பொழுது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கைபோடு, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்வதில்லை, இந்த பட்டணத்திற்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். தேவன் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை திடப்படுத்துகிறாரு, நீ தைரியமாக பேசு, எதுக்கும் பயப்படாத. ஏன் அப்படின்னா இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ தேவன் சொல்கிறாரு, அங்கே எனக்கு அநேக ஜனங்கள் இருக்காரு. கேள்வி, எப்படி போவோம் அப்படின்னா யார் மூலயமா அது போனால் தான்.
யாரோ ஒருவர் அந்த வசனத்தை எடுத்துகிட்டு போகணும், அல்லது இந்த விசுவாசத்தை வசனம் சொல்லுது, இது ஒரு விசுவாசம் பேசுது, இது உபதேசம் பேசுது. அப்போ இது யாரோ ஒருத்தர் இந்த வேலையை செய்தாக வேண்டும், செஞ்சால் தான் இது போகும் அப்படின்றது. அவரோட ஜெபம் சொல்லும்பொழுது கூட அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் ஜெபம் பண்ணுறாரு. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4:4 திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இதை ஒரு மனிதன் எடுத்துகிட்டு போகணும். அவர் சொல்கிறாரு, திருவசனம் செல்லுகிறபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாமும் கூட இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இந்த உபதேசத்துக்குள்ளாக இருக்கிறோம்னு சொன்னால், நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த வேலைகளை செய்திருக்கிறோம். ஏறக்குறைய 2000 வருஷங்களாக இந்த இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மரித்து சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் இந்த வசனங்கள் பேசப்படுகிறது, யாரோ ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, யாரோ ஒரு இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறார், இன்றைக்கும் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்னு சொன்னால், இன்றைக்கும் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போது நம்முடையவர்களுக்கு நம்முடைய இருக்கிற இடத்துல சத்தியம் ஒரு மனுஷனுக்கு போகணும் அப்படின்னா யார் சொல்லணும்னா நாம தான் சொல்லணும். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம் அந்த வேலையை செய்யாத பொழுது அது என்னவா பார்க்கப்படுதுன்னா அது தடையாக இருக்குது. உண்மையாக தடை தானே. ஒரு ஆத்துமாக்கு வசனம் சொல்லலை, வசனம் போகலை அப்படின்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வசனம் சொல்லாதபடிக்கு அதை அடக்கி வைக்கிறாங்க. அப்போது எப்போல்லாம் அறிவிக்கப்படலையோ அது ஒரு தடையாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ரொம்ப அநேக போராட்டங்கள் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சார். அதை மட்டும் ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 19 நம்ம வாசிக்கும் பொழுது 14-19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எவ்வளவு பாடுகளை 1ஆம் நூற்றாண்டில் அல்லது தொடக்கத்தில் செய்திருக்கிறார்கள் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இங்கே பார்க்கும்பொழுது கொஞ்சம் இதை பார்க்கலாம். ஏன்னா கல்லெடுத்து அடிக்கிறாங்க யூதர்கள். கல்லெடுத்து அடிக்கும்பொழுது ஏன் அடிப்பாங்கன்னா அவங்களுக்கு பிரமாணம் இருக்குது. தேவதூஷணம் சொல்லும்பொழுது தான் எதை பண்ணாலும் கல் எடுத்துப்பாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தே கல் எடுத்தாங்க. அப்போ கல்லெடுத்து அடிக்கிறவங்க ஏதோ சும்மா அடிப்படக்கூடாதுன்னு சின்ன சின்ன கல்லெடுத்து அடிச்சிருப்பாங்களா? இல்லை. ஜனங்களுக்கு அவன் போதனை செய்யும் பொழுது பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி, அப்போது நிச்சயமாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்போஸ்தலன் இவ்வளோ மரித்து போனான் அப்படின்ட்டு. அவர் மரித்து போனான்னு என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். தெரியல அவர்கள் எப்படி போயிருப்பாங்கன்னு. ஒரு வேளை 2 கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்களா, இல்லை ஒருத்தர் தூக்கிட்டு போய் அப்படியே இழுத்துட்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்களா, இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் அநேக போராட்டங்களும் பாடுகளையும் அவர் அனுபவித்திருக்கார். இப்படி தான் இந்த சுவிசேஷம் ஆரம்ப காலகட்டத்தில் வெளியே வந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த இழுத்துட்டு போய் போடுறாங்க. 20 நாம் படிக்கும்பொழுது சீஷர்கள் அவனை சுற்றி நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவோடு கூட தெருபைக்கு புறப்பட்டு போனான். 22 படிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். இப்போது அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாக தான் நாம் பிரவேசிக்கணும். அப்போது அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தது. சுவிசேஷம் சொன்னால் கல்லெடுத்து அடித்தாங்க. அதாவது ஒரு மனுஷனை கொலை செய்வது கூட தேவனுக்கு செய்கிற தொண்டு அப்படின்னு அது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போஸ்தலன் சவுல் ஒரு ஸ்தேவானுடைய கொலைக்கு சம்மதிச்சது நமக்கு தெரியும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சுவிசேஷம் வெளியே வந்தது. ரோமரில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம்
14-15 ரோமர் 1:14-15 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் கடனாளியாக இருக்கிறேன். ஏதோ கடன் வாங்கிட்டாரா அதை சொல்லலை. அவர் அந்த வேலையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அவருக்கு வரும்பொழுது, அந்த சத்தம் வரும்பொழுது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ முள்ளில் உதைக்கிற. அவரும் கூட சபையை துன்பப்படுத்தினார். அப்போ சொல்லப்படுகிறது, நீ முள்ளில் உதைக்கிற. அப்போ அந்த வேலையை அவருக்கு வரும்பொழுது அதை ஏற்றுக்கூடாது, ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அதான் சொல்கிறாரு, நான் கடனாளியாக இருக்கிறேன். எப்படி அப்படின்னா, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்போ இவர் எந்த அளவுக்கு செஞ்சார்னா, எந்த நிலையிலையும் அவரை கட்டுப்படுத்த முடியல. அப்போஸ்தலன் பவுல் எந்த நிலையிலும் கட்டுப்படுத்த முடியல. என்னென்னா, ஜெயிலில் போட்டால் கூட, காவலில் போட்டால் கூட அங்கேயும் பிரசங்கம் பண்ணார், அங்கேயும் பாடினார். நமக்கு தெரியும், பவுலும் சீலாவும் அவர் அடித்து அவருடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டினாங்க. அங்கேயும் என்ன பண்ணார்னா, சிறையில் பாட்டு பாடினார். இப்போ சிறைச்சாலை அதிர்ச்சி, அங்கேயும் ஒருத்தர் விசுவாசமாக வந்தார். அவர் காவலில் வைத்தா கூட அங்கேயும் தேவனுடைய வசனத்தை அவர் சொல்லக்கூடிய ஒரு சூழலை தான் இருந்தது. அதனால தான் அவர் இது சொல்கிறாரு, சத்திய வசனம் எந்த விஷயமும் தடைபடாதுன்றதை சொல்லுவார். எங்கே வாசிக்கிறோன்னா, 2 தீமோத்தேயுல எந்த விஷயத்திலும் வசனம் தடைபடக்கூடாதுன்றத அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக இருந்தார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 நான் படிக்கும்பொழுது, 2 தீமோத்தேயு 2:9, இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? வேணாம், கொஞ்ச நாள் லீவ் விட்டுடலாமா, இல்லை சொல்ல வேணாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அவர் சொல்லலை. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் தேவ வசனமோ கட்டப்படவில்லை. அப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் வசனத்தை அறிவிப்பதில் ஒரு தடை ஏற்படுத்தினாரா அப்படின்னு சொன்னால் இல்லை. எல்லா சூழ்நிலையும் அவர் பிடிச்சி காவலில் போட்டால் கூட அவர் என்ன சொன்னார், அங்கேயும் போய் யாருக்கோ ஒருத்தருக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறார். நமக்கு தெரியும், ஓனேசிமு. இன்றைக்கி நம்ம கையில் ஃபிலோமோன்ற ஒரு புத்தகம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையில் ஒருத்தருக்கு டீச் பண்ணியிருக்கிறாரு. டீச் பண்ணி அவர் அனுப்பும் பொழுது, இவன் உனக்கு பிரயோஜனமானவன், இவனை ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் நம்ம ஃபிலோமோன் புத்தகம் வச்சுருக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் அவர் அடித்து துன்புறுத்தினாலும் சரி, அறிவிக்கக்கூடாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் சரி, அல்ல காவலில் போட்டாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் செஞ்சுருக்கிறார். ஏன்னு சொன்னால், தேவ வசனம் கட்டப்படாமல் இருக்கிறபடினால அவர் அதை செஞ்சுருக்கிறாரா? அது செஞ்சுருக்கிறார். அப்போது தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னா, சுவிசேஷ விஷயங்களில் தடை வராதபடிக்கு தான் அவருடைய செயல்பாடு இருந்து. இன்றைக்கி நம்ம உலகத்தில் கூட சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். சம்பாரிச்சதோட அதிகமாக அனுபவம் விட்டுருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இல்லை ஒரு 2 டீமை மட்டும் ஃபார்ம் பண்ணுங்க போதும். உங்கள் ரைட்டில் ஒருத்தர், லெஃப்டில் ஒருத்தர், அந்த டீமை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கான இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்திலே சொல்லும்பொழுது ஜாயின் பண்ணணும். ஒரு 2 பேரை, அதிகமாக வேணாம், 2 பேர், அந்த 2 பேர், அதுக்கப்புறம் 2 பேர், அதுக்கப்புறம் 2 பேர், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே தேவனுடைய சபையில் சொல்லும்பொழுது, நாம் அறிவிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை, நம்முடைய உபதேசத்தை, இந்த சத்தியத்தை நாம் அறிவிக்காவிட்டால், யாரோ ஒருவருக்கு, ஏதோ ஒரு ஆத்துமாவிற்கு தடையாக இருக்கிறோன்றது தான் என்னால் நாம் பார்க்குறோம். அப்போ எப்போவுமே வசனம் சொல்கிறது என்னென்னா, தயாராக இருக்கணும் வசனத்தை சொல்கிறதுக்கு, அல்லது இந்த உபதேசம் குறித்து யாருன்னா கேட்கும்போது சொல்வதற்கு தயாராக இருந்திருக்கணுன்றதை நாம் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி அப்போஸ்தலன் பவுல் அவர்களை குறித்து பேசினாலும், அவர்களை குறித்து அநேக காரியங்களை நாம் பேசுகிறோம். அவரை குறித்து பேசினாலும், அன்னைக்கு தேவன் அப்போஸ்தலன் பவுலை சந்திக்கும் பொழுது அனனியான்னு ஒருத்தர் தேவைப்பட்டார். இன்றைக்கி பவுல் பெரிய ஊழியம் செஞ்சார். ஏறக்குறைய நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது 13 நிருபங்கள் எழுதி அநேக பாடுகளை பட்டு இந்த சுவிசேஷம் வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் அந்த பவுல் அவர் ரட்சிக்கப்படும்படி யாரோ ஒருத்தர் அனனியான்ற ஒருத்தர் தயாராக இருந்தார்.
நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 10 நாம் படிக்கும்பொழுது, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அந்த அனனியா குறித்து நாம் பல சமயத்தில் படிக்கிறதில்ல, அல்லது படிச்சிருப்போம், ஆனால் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறதில்ல. அனனியா பார்த்து கேட்குறாரு, இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அனனியாவை தான் தேவன் அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறாருனா, நீ போ, நேராக போ, சவுல் என்பவன் இருக்கிறான், அவனை போய் பார்க்கும்படியாகவும் அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்களை சொல்லும்படியாகவும் ஞானஸ்நானம் பெறும்படியாக இந்த அனனியா தான் அனுப்பப்படுகிறார். அப்போது அங்கே போகும்போது, இல்லை நான் தயாராக இல்லை, நான் ஒரு 2 நாள் கழித்து போகிறேன், இல்லை ஒரு வாரம் கழித்து போகிறேன்னு அங்கே சொல்லலை. அங்கே சொல்லும்பொழுது அந்த வேலையை அவர் கேட்குறாரு. அவர் பெரிய துன்பம்லாம் படுத்தினாரே, இல்லை பரவாயில்ல நீ போ, அவன் சத்திய வசனத்தை புறஜாதிகளுக்கு அறிவிற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு தேவன் சொல்கிறார். அப்போ அது கிளம்பி போகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலே உள்ளே வருவதற்கு முன்பாக அவருக்கும் ஒரு மனுஷன் தேவைப்பட்டிருக்காரு, போயிருக்கிறார். அடுத்து இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோட படிக்கும்பொழுது ஆக்கிலால் பிரிஸ்கில்லால் அவளுடைய செய்த வேலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 18:24, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுணவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இப்போ அப்போலோன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, வசனம் சொல்லுது, வேதாகமத்தில் வல்லவன் சொல்லுது, தைரியமாய் பேசக்கூடியவர். அவர் பேசும்பொழுதே யார் கேட்டுட்ருக்காங்கன்னா, அவர் பேசுகிறாரு, இங்கே கேட்டுட்ருக்காங்க, ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும். அப்போ தெரியுது அவங்களுக்கு, இவருக்கு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் ரட்சிப்புக்கு அடைவதற்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா, கேட்குறான், கூட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. 26, அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின பொழுது ஆக்கிலாவும் பிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்போ அவங்க எங்கேயுமே சும்மா இல்லை. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா, சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் பண்ணுவேன்லாம் கிடையாது. தேவன் சொல்கிற அனனியா கிட்ட பவுலை போய் பாருன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து தயாராக இருந்தார், போனார். இங்கே சொல்லும்பொழுது இவர்களுக்கு ஒருத்தர் பேசுகிறாரா, நல்லா பேசுகிறாரு, ஆனால் சத்தியம் அவருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபதேசம் மாத்திரம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லி அவளை சேர்த்துக்கிட்டு பேசுகிறாங்க. அவங்க பண்ணதனுடைய விளைவு நான் பார்க்கும்பொழுது 28ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்போஸ்தலர்கள் 18:28, அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுடைய பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினான். கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இப்போ யூதர்கிட்ட பலமாக பேசுகிறாரு. யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த திட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அப்போ இதுக்கு காரணம் யாருன்னா ஆக்கிலாலும் பிஸ்கில்லாலும். அப்போ சுவிசேஷம் சொன்னால் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், வேத வசனம் எல்லார் இடத்துலும் போகணும்னு சொன்னால், யாரோ ஒருவர் அவருக்கு முன்பாக இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். அனனியா செஞ்சிருக்கிறாரு, இங்கே ஆக்கிலா பிஸ்கில்லா குடும்பமாக செய்திருக்கிறார்கள். ஏன் நம்ம சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வரும்பொழுது அதுக்கு முன்னாடி யார் தேவைப்பட்டாங்கன்னா, யோவான் ஸ்நானன் ஒருத்தர் தேவைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே இங்கே வரும்பொழுது, பிரசங்கம் பண்ண வரும்பொழுது யார் தேவைப்பட்டால், யோவான் ஸ்நானன், கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக. அவரே அதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு ஞான ஸ்நானத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்போது இன்றைக்கி வசனம் சொல்லுது, யோவான் ஸ்நானனை காட்டிலும் யார் பெரியவர்கள் அப்படின்னா சபையில் இருக்கிறவங்க. இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அல்லது நம்முடையவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவரை காட்டிலும் பெரியவர்கள் சொல்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, சபையில் இருக்கிற அவரை காட்டும் பெரியவர்களாகிய சபையில் இருக்கிற மக்களுடைய அறிவிப்பு என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கேள்வி, நாம் எப்படி இதை செஞ்சிட்ருக்கோம்? அறிவிக்கலைன்னா ஒரு தடையா அப்படின்னா, ஆமாம் தடை. வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில்
ஒரு மனுஷனுக்கு செய்யப்படுகிறதா மிகப்பெரிய ஒரு உதவி என்ன அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் உதவின்னு தான் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. மக்கதோனியாவில் ஒருத்தர் வராரு, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்போ இது உதவின்னு தான் பேசுது. ஒரு மனுஷனுக்கு இதை காட்டிலும் நாம் ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்சிட முடியாது. வசனம் சொல்லுது நீங்கள் எப்பொழுதும் அதனால தான் வசனம் சொல்லுது நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்த பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். எப்போ ஆயத்தமாக இருக்கணும்னா எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். உங்களில் உள்ள அந்த உபதேசத்தை விசாரித்து கேட்கிற யாவருக்கும். அப்போ சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் தயாராக இருக்கணும். தயாராக இருந்தால் போதும், வாய்ப்பை தேவனாக இருப்பார். ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம், அப்போ தான் அங்கே வேலை கிடைக்கும். இப்போ இங்கே தயாராக இருந்தால் போதும். அனன்யா ரொம்ப தயாராக இருந்தார். ஆக்கிலாலும் பிசினாலும் அவர் பேசுகிறாரு, ஒருவேளை நாம் போய் ஏன்னா அவருக்கு தப்பாக என்ன சொல்ல முடியும். அவரே வேதத்தில் வல்லவன்னு சொல்லுது வசனம். அவரே பேசும்பொழுது அவங்க கேட்டுட்டு இல்லை, கூப்பிட்டு இந்த திட்டத்தை விசாரித்து சொல்கிறாங்க. அப்போது சொல்லுவதற்கு எப்போவுமே நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். தயாராக இல்லைன்னு சொன்னால், நாம் சொல்லலை அப்படின்னு சொன்னால், நாம் யாரோ ஒருவருக்கு ஒரு இடலாக இருக்கணும் நம்ம தெரியுது. அப்போ இந்த வேலைகளை நாம் எந்த அளவுக்கு செய்யணும் யோசிக்கணும். யூதா புத்தகத்தில் சொல்லும்பொழுது இது ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி. யூதால 22ஆம் வசனம், யூதா புத்தகம் 22ஆம் வசனத்தில், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவராயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து அப்படின்னு படிக்கிறோம். சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்கள். இப்போ இந்த வேலைகளை நாம் செய்யணும். இப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி கேள்வி என்னென்னா இதுதான், முடிச்சிடலாம், இன்னும் ஒரு வருஷம் தான் பார்த்து நான் முடிச்சிடலாம். என்னென்னா, இந்த வேலைகளை நாம் எந்த அளவிற்கு நாம் செய்கிறோன்றது தான் கேள்வி. சபையில் நாம் பார்த்தது போல் 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, எப்பெல்லாம் கள்ள உபதேசங்களோ மாற்று உபதேசங்களோ வரும்பொழுது அங்கே மனுஷன் ஒரு தடையாக இருக்கான்னு வசனம் சொல்லுது. எப்போல்லாம் கள்ள உபதேசம் வருதோ அப்போ மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறான். எப்பெல்லாம் சுபாவங்கள் மாற்றிக்கொள்ளப்படாமல் இருக்கிறதோ அதுவும் கூட நாளடைவில் ஒரு தடையாக மாறிடும். ஒருவேளை அந்த 2 காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம் சத்தியத்தை அறிந்ததுனால. ஆனால் 3வது இருக்கிற இந்த விஷயம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயத்தில் நாம் அறிவிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஒரு தடையாக இருக்கும். ஏன்னா நமக்கப்புறம் ஒருத்தருக்கு எப்படி அந்த வசனம் போகும்? ஏன்னா நமக்கு ஒருத்தர் அறிவித்ததுனால தான் இந்த வசனம் நம்ம இந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு அப்புறம் போனோன்னா எப்படி போகணும்? அது எப்படியாவது போகும். நிச்சயமாக அது எப்படியாவது போகும். உண்மையாகவே இதை சொல்லும்போது இதையும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னென்னா, நான் செஞ்சால் தான் போகுமா அப்படின்னு மனுஷனுடைய கேள்வி இல்லை. நாம் செய்தாலும் செய்யலைனாலும் தேவனுடைய வேலை, தேவனுடைய பணி என்பது நடந்துட்டு தான் இருக்கும். கேள்வி, நாம் அதில் என்ன பண்ணுறோம்? நாம் அந்த பணியில் ஆக்டிவாக இருக்கிறோமா? வேலை செய்கிறவங்களாக இருக்குமா? சபைன்னு சொன்னால் அது சரீரமாக இருக்குன்னு வசனம் சொல்லுது, அவயங்களாக இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது, ஜீவனில் கல்லாக இருக்கிறோன்னு சொல்லுது. அப்போது நாம் எப்படி இருக்கிறோம்? அதில் நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோமான்றது தான் கேள்வி. ஏன்னா நாம் செஞ்சாலும் செய்யலனாலும் அது நிச்சயமாக நடக்கும். ஒரே ஒரு வசனம் நான் பார்க்கும்பொழுது, எஸ்தர் புஸ்தகத்தில் நான் படிக்கும்பொழுது சொல்கிறாரு, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரே ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்போது நான் செய்யலைன்னா போவாதா அப்படின்லாம் கிடையாது, நிச்சயமாக போவோம். ஒருவேளை அவர் சொல்கிறாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருக்காத, ஒருவேளை சொல்லும்படியாக தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போது நாமும் கூட இதை வாங்கியிருக்கோம். தேவனுடைய ரகசியம், அப்போதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம அடக்கி வச்சிருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்கு அதை சொல்கிறோமான்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடக்கி வைக்கிறோன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆத்மாவிற்கு நாமும் கூட தடையாக இருப்போம். நாம் தேவனுடைய சபையில் தேவனுடைய ராஜ்யத்தில் தடையாக இல்லாதபடிக்கு அது விஸ்தாரப்படுத்தும்படியாக நாம் செயல்படுவோம். தேவனை ஆசீர்வதிப்பார்கள்.